அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை இணைந்து ஆராதிக்க தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச நாம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நம்முடைய தேவன், நாம் சேவிக்கிற ஆண்டவர் அதிசயங்களை விளங்க பண்ணுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் அதிசயங்களை விளங்க பண்ணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் விளங்க செய்யும்போது பார்க்கிற எல்லா கண்களும் அங்கீகரிக்கிற வகையில் விதத்தில் விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? தம்முடைய ஜனங்களுடைய பிரயாசத்திற்கு பலனை பெற ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையும் நம்மை தொடருவதற்கு இந்த தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஆண்டவருடைய தயவினாலே அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஜனமாய் இருக்கிற நமக்கு அனுபவமாகிற 3 அதிசயமான அனுபவங்கள் உண்டு. அதில் 2 அனுபவங்களை குறித்து நான் காலை ஆராதனையில் பேசினேன். முதலாவது, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு தேவன் வரவழைக்கிறார். அல்லது இப்படி சொல்லணும்னா, அந்த அதிசயமான ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே அது மாற்றுகிறது. பல காரியங்களை குறித்து காலை ஆராதனையில் நான் பகிர்ந்து கொண்டேன். 2வது அனுபவம், ஆண்டவர் விவரிக்க முடியாத கிரியைகளை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த விவரிக்க முடியாத கிரியைகளை ஆண்டவர் காண்பிக்கும் பொழுது நாம் சந்திக்கிறதான ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதிலை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். 3வது அதிசயமான அனுபவம் என்ன? இந்த மாலை வேளையில் பார்க்கலாம். சங்கீதம் 17:7 வாசிங்க. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். 3வது, தப்புவிப்பார். எல்லாரும் சொல்லலாமா? 3வது அனுபவம், தப்புவிக்கிற அனுபவம். ஏன் தப்புவிக்கிறார்? அந்த தப்புவிக்கிற காரியத்தின் மூலம் வருகிறதான மேன்மையை, வருகிறதான கனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான ஒளி நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றி அமைக்கிறது. ஆச்சரியமான கிரியைகள் நாம் சந்திக்கிறதான அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறது. ஆனால் 3வது அதிசயமான கிருபை, அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. உம்முடைய அதிசயமான கிருபையை, தாவீதுடைய ஜெபம், யாரை பார்த்து ஜெபிக்கிறான்? தாவீது இப்படி சொல்லி இருக்கணும், என் தேவனே, உமது கிருபையை எனக்கு காண்பியும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவரை தாவீது எப்படி அட்ரஸ் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கையிலிருந்து உமது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே. இவ்வளவு பெரிய விளக்கமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், ஒருவேளை ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுக்கணுமா, இவ்வளவு பெரிய விளக்கத்தை சொல்லணுமா என்றால் ஏன் சொல்லுகிறான்? பொதுவான தேவை இல்லை, மிக முக்கியமான தேவை. எல்லாரும் சொல்லுங்க, பொதுவான தேவை இல்லை,
மிக முக்கியமான தேவையா இருக்கிறபடியினால தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற எந்த கேள்விக்கும் என் ஆண்டவர் பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த கேள்வியா இருந்தாலும் அத்தனை கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதில் தருவார். ஆனால் மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறதே, அந்த நிலையில் பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவர்களுக்கு கூட வந்திருக்காது. ஒரே நாளிலே உங்களோடு கூட ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள், அவர்களுக்கு கூட அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒருவேளை உங்களோடு கூட ஒரே சபையில் ஒரே ஆராதனையில் அங்கத்தினர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கும் வந்திருக்காது. ஆனால் நீங்கள் மட்டும்தான் அந்த சூழ்நிலையில் போயிருப்பீர்கள். இங்கே பார்க்கும் பொழுது தாவீது எதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன். தாவீது என்ன பண்ணுகிறார்? எவ்வளவோ, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன். அப்படி பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் பதில் தருகிறீர், நன்றி ஆண்டவரே. ஆனால் தற்காலிகமாக தான் இருக்குது பதில். பதில் எப்படி இருக்குது? நான் கூப்பிடும்போது வருகிறீர், பதில் கொடுக்கிறீர், தற்காலிகமானுங்கிறது. ஆனால் என் பிரச்சனை என்னன்னா, சவுல் என்னை பிடிக்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். என் பிரச்சனை என்னன்னா, சவுல் என்ன தொடர்ந்து பிடிக்க வந்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி வருகிறான்? வலிமையோடு வருகிறான். இவனும் வலிமையோடு ஜெபம் பண்ணுகிறான். அதற்கு பின்பு விடுதலை தருகிறீர். எத்தனை முறை ஜெபம் பண்ணியும் நிரந்தர விடுதலை என் வாழ்க்கையில் என்ன பண்ணலை? இல்லை. மீண்டும் மீண்டும் அதே சவுல், அதே பிரச்சனை என்னை தொந்தரவு செய்கிறது. நல்ல கவனிங்க, வெகு நாட்களாக அந்த பிரச்சனை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் வெகு நாளாக ஒரு பிரச்சனை உங்களை தொடர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். ஜெபம் பண்ணுவீங்க, விடுதலை கிடைக்கும். மறுபடியும் அந்த பிரச்சனை தொடரும். மறுபடியும் அந்த ஆள் அந்த நம்மை துரத்தி கொண்டே வந்திருப்பான். ஆனால் நல்ல கவனிங்க, தாவீது இப்போ புரிந்து கொள்ளுகிறான். புரிந்து கொண்டு எவ்வளவு ஜெபம் பண்ணியும் போகலை. அப்போ சொல்கிறாரு, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கையிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி சொல்லுகிறாரு? என்னுடைய சூழ்நிலையிலே உம்முடைய அதிசயமான கிருபையை என்ன பண்ணுவீராக? விளங்க பண்ணுவீராக. நல்ல கவனிங்க, உங்களுக்கென்று நீங்கள் கடந்து வருகிற, நீண்ட நாளாய் நீங்கள் கடந்து வருகிற நீங்காத அந்த பிரச்சனையில் தேவன் காண்பிக்க விரும்புகிறதான மகத்தான கிருபை பொதுவாக அல்ல, குறிப்பான பிரச்சனை. குறிப்பான பிரச்சனை. நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நம் கண் முன்னே அதை கொண்டு வந்து காண்பிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளில் ஆவிக்குரிய பரிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவையான விசுவாசத்தை முதலாவது தேவன் நமக்குள்ளே எழுப்புவாராக. அந்த பதிலை பெற வாழ்வை நெருக்கி கொண்டு வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த மாலை வேளையிலே நம்மை நெருக்குவதாக. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே விளங்க வேண்டும் என்றால் நீர் ஒருவர்தான் அதற்கு என்னை தப்புவிக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீர் ஒருவர் தான் என் பிரச்சனையிலிருந்து, என்னுடைய சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்க முடியும். ஆண்டவர் அதிசயமான கிருபையை எதற்காக காண்பிக்கிறார்? நீண்ட நாட்களாய் நம்மை வாட்டி கொண்டிருக்கிற, நம்மளை வதைத்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக ஆண்டவர் தமது கிருபையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் தப்புவிப்பதற்கென்று அதிசயமான கிருபை உண்டு. இந்த நாளிலே நாங்கள் வந்திருக்கிற நாங்கள்
அந்த தப்புவிக்கிற கிருபையை எங்கள் வாழ்க்கையில் சுதந்தரித்து கொள்ள இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. தப்புவிக்க என்றால் அந்த வசனத்தில் பாருங்க, 17ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் அங்க சொல்றாரு, எங்கள் அதாவது உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. அப்ப தப்புவிக்க என்றால் அர்த்தம் என்ன? 3 அனுபவங்கள் அதிலே இருக்கிறது. தப்புவிக்க என்றால் 3 அனுபவங்கள் அதிலே இருக்கிறது. கவனமாக இந்த மாலை வேளையில் நாம் அதை கேட்க, நம்முடைய சூழ்நிலைகளிலும் அதிலிருந்து தப்புவிக்கப்பட ஒரு கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. முதலாவது தப்புவிக்க என்றால் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனம். சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். நல்ல கவனிங்க. முதலாவது எப்படி தப்புவிக்கிறார் தெரியுமா? விரட்டி தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறார்? விரட்டி தப்புவிக்கிற அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை பெலிஸ்தியா மறுபடியும் தாக்குகிறதான ஒரு நிலைமை காணப்படுகிறது. நிரந்தர விடுதலை அங்கே இஸ்ரவேலுக்கு கிடைக்கவில்லை. மீண்டும் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இந்த முறை தாக்கப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலை பார்த்து ஜெபம் பண்ணும்படி சாமுவேலிடத்தில் கேட்கிறார்கள். உடனே சாமுவேல் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே, பெலிஸ்தருடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி. ஜெபம் பண்ணி முடித்தவுடனே என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தாக்க வந்ததான பெலிஸ்தியன் தாக்காமல் ஓட கர்த்தர் செய்தார். ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் நீண்ட நாட்களாய் இருக்கிற பிரச்சனையிலிருந்து, நீண்ட நாட்களாய் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து தப்புவிக்க செய்கிற வேளையிலே ஒன்று, இந்த முறை எப்படியாவது தாக்கி அழித்து விட வேண்டும் என்று சொல்லி வேகமாக வருவாங்க. எப்படியாவது இவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு வேகமாக வருவார்கள். வருபவர்கள் வேகமாக ஒரு திட்டத்தோடு வேகமாக அழிக்கணும் வரவங்க ஒன்றையும் செய்யாமல் விலகி ஓட செய்து கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் தப்பு வைக்கிறார். சில கர்த்தருடைய பிள்ளைக்கு அதை நம்ப முடியலை. நீங்கள் 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். எசேக்கியா ராஜாவை சுற்றிலும் பார்க்கும் பொழுது அசீரிய இராணுவம் மீண்டும் தாக்க வருகிறது. எசேக்கியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நீர் எங்களை கைக்கு விலக்கி நீங்களாக்கி ரட்சியும். ஆண்டவர் என்ன செய்தார்? அசீரியன் யுத்தத்தை துவங்காதபடி ஒரு தூதனை அனுப்பி அவர்களை அழித்து வந்த வழியே ராஜாவை ஓட வச்சார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரட்டி தப்புவிக்க அவராலே முடியும். அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை அடங்குற மாதிரி இருக்கும். மீண்டும் அந்த பிரச்சனை தலை தூக்கி இருந்தா இந்த மாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிரச்சனையை கர்த்தருடைய பிள்ளையை தொடாமல் விலகி ஓட செய்வதற்கு தம்முடைய கிருபையை தம்முடைய கிரியையை விளங்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இந்த மாலை வேளையில் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைக்கலாம், எனக்கு எந்த யுத்தம் பண்ண எனக்கு தெரியலை, யுத்தம் பண்ணுகிற தகுதியும் எனக்கு இல்லை, தகுதி இல்லாத எனக்காக அதிசயமான கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணி அந்த சத்துருவானன் வந்தானே தீர்மானத்தோடு அவன் இல்லாதபடி விலக்கி தப்புவித்து ரட்சிக்கிற ஒரு தேவன். 2 கொரிந்தியர் 1:10 2 கொரிந்தியர் 1:10 சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 1:10 தப்பு பாருங்க. 2 கொரிந்தியர் 1:10 அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், அப்பொழுதும் தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிக்கிறார். கைவத்தி சொல்லுங்க, என்னை தப்புவித்தார், இன்னமும் தப்புவிப்பார். என் சத்துருவை விலகி ஓட செய்து, இருந்த இடாமல் தெரியாமல் அவனை விலக்கி ஓட செய்து என்னை தப்புவிக்கிறதற்காக தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிற கர்த்தர். 2வது ஆண்டவர் தப்புவிக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் தப்புவிக்கிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். முதல்ல எப்படி தப்புவித்தார்? வந்த எதிரியை விரட்டி தப்புவித்தார். 2வது எப்படி தப்புவிக்கிறார்? 1 சாமுவேல் 17:37 1 சாமுவேல் 17:37 பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தரின் கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. முதலாவது எதிரிய விரட்டி தப்புவிக்கிறார். 2வது எதிரிய உங்க கையில கொடுத்து கர்த்தர் தப்புவிப்பார். அல்லேலூயா. இங்கே தாவீது கோலியாத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய வரும்போது தாவீது சவுலுக்கு முன்பு இந்த சாட்சியை சொல்லுகிறான். என்ன சாட்சி? கரடிக்கும் சிங்கத்திற்கும் என்னை தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில தற்காலிக விடுதலை மட்டும் வாங்கி மீண்டும் மீண்டும் வருகிறதே, அதை உங்கள் கண் முன்பு கொண்டு வர வைத்து அதிலிருந்து நாங்கள் தப்புவதற்கு வேறு ஒரு விதத்தில் ஆண்டவர் வழி செய்கிறார். என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறார்? 1 சாமுவேல் 17:46 வாசிங்க. 1 சாமுவேல் 17:46 வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பெலிஸ்தன் வேகமாக வருகிறான், தாவீதும் எதிர்த்து நடக்கிறான். அப்போது தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை என்னிடத்தில் ஒப்புவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவனை பார்த்து அற்பமா சொல்றான், சின்ன பையனா இருக்கிற தடியோட வரன்னு. இவனும் எதிர்த்து நடக்கிறான். நடக்கும்போது தாவீது சொல்றான், இன்னைக்கு உன்னை என் கையில் கர்த்தர் ஒப்புவிப்பார். ஆண்டவர் முதலாவது விரோதியினிடத்திலிருந்து தப்புவிக்க விரோதியை விரட்டி தப்புவிக்கிறார். 2வது தப்புவிக்க விரோதியை
நம்ம கையிலே ஒப்பு கொடுத்து நம்மை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கிறது. கோலியாத்தை கர்த்தர் தாவீதினுடைய கையிலே ஒப்பு கொடுத்து, இனி கோலியாத் ஒருவன் எப்போதும் எழும்பாமல் இருக்க நிரந்தரமாக என் ஆண்டவர் சீல் பண்ணுகிறார். ராமேன் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் எழுந்து 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 பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். இப்ப ஆண்டவர் நிரந்தரமா இந்த கோலியாத் எழும்ப முடியாதபடி நிரந்தரமாக ஆண்டவர் சீல் பண்ணிட்டார். ஒப்புவித்து தப்புவிக்கிற ஒரு தேவன். அப்படி ஒப்புவித்து தப்புவிக்கும் போது அந்த விரோதியை நிரந்தரமாக என் தேவன் முற்றுப்புள்ளி வைத்து இல்லாமல் ஆக்குவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி அல்லது மனிதனாலே வருகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் ஒப்பு கொடுத்து தப்பு வைப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த ஆள் தான், ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் உங்களுக்கு விரோதமாக குழி பறிக்கிற ஆளாக இருந்திருப்பார். நீங்களும் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஜெபம் பண்ணி இருப்பீங்க. ஆனாலும் மாற்றியே இருக்க மாட்டார். மீண்டும் மீண்டும் நமக்கு தொந்தரவு செய்கிற ஒரு நபராய் இருப்பார். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய கிருபையை, நாம் நல்லவர்கள் என்பதினாலே அல்ல, அவர் கிருபை உள்ளவர் என்பதினாலே அதிசயமான கிருபையை கர்த்தர் விளங்க செய்வார். அல்லேலூயா. அவர்களுக்கு மேலாக யார் உங்களை குழிப்பறிச்சு உங்களை தள்ளணும் நெடுநாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, அவர்களுக்கு மேலாக உயர்த்தி அந்த ஆள் உங்களுக்கு முன்பாக வந்து பயந்து நிற்க கர்த்தர் ஒரு கிருபையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆளை உங்க கையிலேயே ஒப்புவித்து உங்களை தப்புவிக்கிற ஒரு கர்த்தர். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனமும் 14வது வசனமும். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 9வது வசனமும் 14வது வசனம். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாராக்கோடே கூட போனாள். அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால், அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் நல்ல கவனிங்க. கானானியர்கள் இஸ்ரவேலை தாக்குகிறார்கள். சிசரா என்பவன் தலைவனாக அந்த கூட்டத்திற்கு வந்து அவன் தாக்குகிறான். அப்படி தாக்கும்போது ஆண்டவர் கானானியருடைய கையிலிருந்து இந்த இஸ்ரவேலை நிரந்தரமாக விடுதலை செய்வதற்கு என்ன செய்தார்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு அவனை ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 7:9 வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். நியாயாதிபதிகள் 7:9. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு. மீதியானியர்கள் இஸ்ரவேலை தாக்க வருகிறார்கள். கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். கிதியோனிடத்தில் சொல்லுகிறார், நீ போ, அதை உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்புவித்து தப்புவிக்கிற ஒரு கர்த்தராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். இந்த மாதத்தில் ஒப்புவித்து தப்புவிப்பதற்கு தம்முடைய கிருபையை விளங்க செய்வாராக. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப
கூடாதபடிக்கு மீதியானியர் மறுபடியும் தலையெடுக்க கூடாதபடி இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. ஏன் அப்படி செய்தார்? அப்படி செய்தபோது மீதியானியர் தலையெடுக்க கூடாதபடி நிரந்தரமான வெற்றியை தருவதற்கு, நிரந்தரமான ஜெயத்தை தருவதற்கு தேவன் தம்முடைய கிருபையை ஆண்டவர் விளங்க பண்ணி கிதியோனை போய் கேட்டு பார்த்தா, கிதியோனே நீ திறமையானவனா அப்படின்னு கேட்டால் கிதியோன் சொல்லுவான், நான் திறமையானவனே இல்லை, என் குடும்பத்தில் எல்லாரும் நான் யார், சிறியவன் அப்படி தான் சொல்லுவான், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் தேவனுடைய கிருபை ஒப்புவித்து என்னை தப்பு வைத்தது. அல்லேலூயா. எலிசாவை பிடித்து கொள்ளும்படியாக சீரிய இராணுவம் வருகிறது. கர்த்தர் எப்படி தப்பு வைத்தார்? அவன் கையில் ஒப்புவித்து கர்த்தர் தப்பு வைத்தார். ராமேன் சொல்லுங்களேன். அந்த சீரியாவினுடைய இராணுவத்தை இந்த எலிசாவினுடைய கையிலே கொடுத்தார். அவன் நினைத்தா என்ன வேணாலும் செய்திருக்கலாம். அந்த சீரிய இராணுவத்துக்கு எலிசா நினச்சிருந்தார்னா என்ன வேணாலும் செய்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு முடிந்த பின்பு வேதம் சொல்லுகிறது, அதற்கப்புறம் சீரிய இராணுவம் இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவே இல்லை. அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு கேட்கும் போதெல்லாம் விடுதலை தருகிறீர். தற்காலிக விடுதலைக்காக இப்போ நான் வரல ஆண்டவரே, ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை, நிரந்தரமான பரிகாரத்திற்காகத்தான் உம்முடைய சமூகத்திற்கு இந்த நாளிலே நான் வந்திருக்கிறேன். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணி நிரந்தரமான ஒரு பரிகாரத்தை எனக்கு தந்து அனுப்புவீராக. மூன்றாவது தப்பு வைக்கிற அனுபவம் 91 சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், அவனை கனப்படுத்துவேன். முதலாவது விரோதியை விரட்டி தப்பு வைக்கிறார். ரெண்டாவது விரோதியை நம்ம கையில் ஒப்புவித்து தப்பு வைக்கிறார். மூன்றாவது ஏன் தெரியுமா தப்பு வைக்கிறார்? நம்மை கனப்படுத்துவதற்கென்று ஒரு பிளான் கர்த்தர் வைத்திருப்பதினாலே கர்த்தர் தப்பு வைக்கிறார். மூணாவது இங்கே காரியத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளையை அவருக்காக வாழுகிற, அவருடைய சத்தம் கேட்டு நடக்கிற அவருடைய பிள்ளைகளை தப்புவிப்பதற்காக ஆண்டவர் ஒரு பிளானை கர்த்தர் மனதிலே வைத்திருக்கிறார். அவனுடைய சகோதரன் எதிரே 400 பேரோடு கூட வருகிறான் என்று கேட்டபோது யாக்கோபு பயப்படுகிறான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 32:11. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். யாக்கோபு பயந்து சொல்ற, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னை தப்புவியும். கர்த்தர் அவனை அந்த கட்டத்திலிருந்து தப்புவித்து விளக்கினது மட்டுமல்ல, ஏசாவும் அவனை அங்கீகரிக்கக்கூடிய நிலையிலே யாக்கோபை கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி எங்களை நெருக்கி நிற்கிற சூழ்நிலையிலிருந்து எங்களை தப்புவிக்கிறீர், எங்களை கனப்படுத்துவதற்காக. ஒரு கேள்வி, ஆண்டவரே இந்த பிரச்சனை வராமலே தடுத்திருக்கலாமே, இந்த பிரச்சனை வராமலே என்னை தப்புவித்து இருக்கலாமே, என்னை கனப்படுத்தி இருக்கலாமே. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 30வது வசனத்தையும் வாசிங்க. தானியேல் 3வது அதிகாரம் 17-30. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும்
நீங்களாக்கி விடுவிப்பார். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். நல்ல கவனி, இந்த 3 வாலிபர்களை தூக்கி போடுகிறார்கள். ராஜா கேட்குறான், என் கையிலிருந்து உங்களை தப்புவிக்க யாராலே முடியும்? அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீர் உண்டாக்கின சிலைக்கு நாங்கள் தலை பணிவதில்லை என்று சொன்னார்கள். அவங்கள தூக்கி எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடுகிறார்கள். தூக்கி போட்டவர்களை, அதாவது தூக்கி கொண்டு போனாங்களே இவர்களை, அவர்களையெல்லாம் அக்கினி பட்சித்து போட்டது. ஒருவேளை கேள்வி நமக்கு வரலாம், அந்த எரிகிற அக்கினி சூளையில் தூக்கி போடாமலேயே ஆண்டவர் தப்புவித்திருக்க கூடாதா? அக்கினி சூளையில் வந்து ஏன் ஆண்டவர் தப்புவித்தார்? ஆண்டவர் அந்த கேள்விக்கு பதில் சொன்னார். அப்பா, உள்ள போனதினாலே தான் அதற்கு பிறகு உனக்கு கனமே வந்தது. நீ உள்ள போகாம என்னால் தப்பு வச்சிருக்க முடியும் உள்ள போகாமலே, ஆனால் நீ உள்ள போகாம உன்னை நான் தப்பு வச்சிருந்தா இந்த கனம் உனக்கு வந்திருக்காது. நீ உள்ளே போயிட்டு வந்ததுனால தான் உனக்கு கனம். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளே போகாமல் இருந்தால் கனம் வராது. பிரச்சனைக்கு உள்ளே போயிட்டு வந்தாதான் கனம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகள் யார் என்று நீ பிரச்சனைக்கு உள்ளே போகாமல் இருந்த அந்த உலகத்திற்கு தெரியாது என் பிள்ளை யார் என்று சொல்லி. ஆனால் நீ உள்ளே போயிட்டு வெளியே வந்த உடனே நியாயமான கனத்தை கொடுத்தாக வேண்டும் என்கிற அவசியம் உலகத்திற்கு புரிந்திருக்காது. ஆனால் நீ உள்ளே போயிட்டு வந்ததுனால உனக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான கனத்தை கொடுக்க வேண்டும் என்பதை உலகம் புரிந்து கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் தடுக்காமல் உள்ளே போக அனுமதிக்கிறார். வேதனை இருக்கிறது. 80% வரைக்கும் கர்த்தர் ஒண்ணுமே செய்யாதது போல இருக்கும். அல்லேலூயா. 80% வரைக்கும், 80% வரைக்கும் ஆண்டவர் நமக்காக ஒண்ணுமே செய்யாதது போல இருக்கும். ஆனால் தேவ பிள்ளையே, அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய நேரத்தில் அவர் நிச்சயம் வந்து தப்புவிக்கிறவர் என்பதை காண்பிப்பார். கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் நேரத்தில் நீங்கள் சரியாக வந்து தப்புவிக்கிற தேவன் என்பதை காண்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய நோக்கம் விடுதலை செய்வதல்ல. அவருடைய நோக்கம் மனதில் நல்லா எழுதிக்கும். ஆண்டவருடைய பிள்ளையை விடுதலை செய்வது அவருடைய நோக்கம் அல்ல. தப்புவிப்பது அவருடைய நோக்கம் அல்ல. தப்புவிப்பதின் மூலம் இதுவரை இல்லாத ஒரு கனம், இதுவரை இல்லாத ஒரு மேன்மை, இதுவரை இல்லாத ஒரு அங்கீகாரம் என் பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். கர்த்தாவே, இந்த 2வது மாதத்தில் நம்முடைய கிருபையை நீர் விளங்க பண்ணுவீராக. எதற்காக விளங்க பண்ணும்? விடுதலை தருவதற்காக, நிரந்தர விடுதலை தருவதற்காக. நீர் குறித்ததான கனம், நீர் குறித்ததான மேன்மை, நீர் குறித்ததான அங்கீகாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேர உம்முடைய அதிசயமான கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. கர்த்தர் அதை செய்ய வல்லவர். நம்முடைய தேவன் சொல்லிவிட்டு தவறுகிறவர் அல்ல. அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. ஆனால் நாம் அவர் எதிர்பார்ப்பதை செய்கிற வரைக்கும் அவர் எதையும் செய்ய மாட்டார். இதயத்தில் அதை எதிர்கொள்ளணும். அவர் எதிர்பார்க்கிறத நாம் செய்கிற வரைக்கும் அவர் எதையும் செய்ய மாட்டார். ஆகவே அவர் எதிர்பார்க்கிறதை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த 3 அனுபவம்
நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியம். 78ஆம் சங்கீதம் 11வது வசனமும் 32வது வசனமும். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தம்முடைய உக்கிரகம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். நல்ல கவனிங்க. முதலாவது, இந்த இஸ்ரவேலர் செய்ததை நீங்க செய்யாம இருங்கன்னு நிபந்தனையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க? எத்தனையோ காரியங்களை கர்த்தர் அவங்களுக்காக செய்தார். ஆனால் அவர் காண்பித்த அதிசயங்களை, அற்புதங்களை எல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். அதிசயங்களை நம்பாமல் பாவம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் காண்பிக்கிற அதிசயமான கிரியைகளை தப்புவிக்கிறாரே, விளங்க பண்ணுகிறாரே, அவருடைய கிருபையை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் இந்த மாலை வேளை இருதயத்தில் செய்யுங்க. ஆண்டவரே, நான் நன்றி அறிதல் இல்லாதவனாய் நான் போய்விட மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. அதைத்தான் இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதலாவது நிபந்தனை. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனம், 18வது வசனம், 20வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15வது அதிகாரம் 18வது வசனம், 20வது வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். நல்ல கவனிங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவினுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். நல்ல கவனிங்க. எலிசாவையும் அவருடைய வேலைக்காரனையும் கர்த்தர் தப்புவிக்கிறார். ஏன் இஸ்ரவேலியை தப்புவித்தார்? அதற்கு எலிசா அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். உனக்கு எப்படிப்பா தெரியும்? எலிசா உடனே ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே, முதலாவது பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடணும். என் கூட இருக்கிறான வேலைக்காரன், அவனுடைய கண்களை முதலாவது என்ன பண்ணிடும்? திறந்துடலாம். அர்த்தம் என்ன? எலிசா அதற்கு முன்னாலேயே பார்த்து விட்டார். அது ஏதோ பரவசமான பளிச்சு என்று சொல்லி தெரியலை. கர்த்தர் அதிசய கிருபையை கர்த்தர் காண்பித்தார். அதிசய கிருபையை விளங்க பண்ணுவார். ஆனால் நமக்குள் ஒரு வளர்ச்சி இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நமக்குள் ஒரு வளர்ச்சி இருக்கணும். என்ன வளர்ச்சி? கர்த்தர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய விசுவாச கண்கள் நமக்கு இருக்கணும். 2வது நிபந்தனை ஆண்டவர் சொல்றது, நான் உனக்காக என்ன செய்கிறேன் என்பதை பார்க்கக்கூடிய விசுவாச கண்கள் உனக்கு வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நான் திறந்து கர்த்தருடைய அதிசயமான கிரியையை, கர்த்தருடைய அதிசயமான கிருபையை பார்க்க வைப்பீராக. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இன்னொருவர் பார்ப்பதற்கு முன்பு நான் பார்ப்பதற்கு என் விசுவாச கண்களை கர்த்தர் திறப்பீராக. 3 முறை எலிசா ஜெபம் பண்றான். 3 முறை எலிசா ஜெபம் பண்றான். அந்த பகுதியில் பாருங்க, என் கண்களை கர்த்தர் திறந்தீர், என்னோடு இருக்கிற
இவன் இருக்கிறான வேலைக்காரன், இவன் கண்ணை திறந்தரலும், இவன் கண்ணை திறந்தரலும். என் குடும்பத்தில் உள்ளவர்கள், என்னோடு கூட இருப்பவர்கள் கண்கள் திறக்கப்பட நீங்கள் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உங்கள் இறுதியில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கூட இருக்கிறவங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, எனக்கு ரொம்ப அறிமுகமானவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக நான் நேரம் எடுத்து, நான் பாரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். அடுத்தது அவன் கண்ணை குருடாக்குன்னு ஜெபம் பண்ணுறான். முதல்ல கண்ணை திறன்னு ஜெபம் பண்ணா, இப்போ கண்ணை குருடாக்கும், கண்ணை பார்வை இழக்க செய்யும். மூன்றாவது அரண்மனையில் கொண்டு வந்து இப்போ கண்களை திறந்தரலும் ஜெபம் பண்ணுறான். அல்லேலூயா. ஏன் கண்ணை திறந்தார்? அப்பா, நீ பிடிக்க வந்த ஆள் யார் என்பதை நீயே பார். நீ பிடிக்க வந்தியா அந்த ஆள் யார் என்பதை நீயே பார். அல்லேலூயா. எலிசா பழி வாங்குகிறவன் அல்லப்பா, மனிதன். அந்த எலிசா என்கிற மனிதன் உன்னை பாதுகாக்கிறவன் என்பதை பார் என்று சொல்லி கர்த்தர் கண்களை திறந்தார். ஆண்டவர் சொல்றார், ரெண்டாவது கண்டிஷன், உன் விசுவாச கண்கள் திறக்கப்படணும். உனக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்க யாரும் பார்ப்பதற்கு முன்பு நீ பார்ப்பதற்கு ஒரு விசுவாச கண்ணை திறக்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முதல் கண்டிஷன், ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன், நன்றி அறியாதவனாய் போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ரெண்டாவது, என் விசுவாச கண்ணை திறக்கணும். கர்த்தர் எனக்காக என்ன செய்கிறார் என்பதை பார்க்கிற ஒரு விசுவாச கண் எனக்கு தேவை. இந்த ரெண்டு நிபந்தனையை நாம் நிறைவேற்றினால் ஆண்டவர் அனுபவமாகிற 3 காரியங்களை நமக்கு செய்ய கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு, ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை, உம்முடைய அதிசயமான கிரியையை விளங்க பண்ணுவதற்காக ஆச்சரியமான ஒளி என் வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றுவதற்கு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறீர். விவரிக்க முடியாத கிரியைகளை எனக்காக காண்பிக்கிறீர். அந்த விவரிக்க முடியாத கிரியை நான் சந்திக்கிற கேள்விகளுக்கு எனக்கு பதில் கொடுக்கிறது. மூன்றாவது, என்னை தப்புவிப்பார். ஏன் தப்புவிக்கிறார்? தப்புவிப்பதின் மூலம் வருகிறதான கனம் மேன்மையை அவருடைய பிள்ளைகளுக்கு வர செய்வதற்காக ஆண்டவர் தப்புவிக்கிறார். 3 விதங்களிலே தப்புவிக்கிறார். விரோதியை விரட்டி தப்புவிக்கிறார். விரோதியை நம்ம கையிலே ஒப்புவித்து கர்த்தர் தப்புவிக்கிறார். மூன்றாவது, நம்மை கனப்படுத்த மேன்மைப்படுத்த ஒரு பிளான் வைத்திருப்பதினாலே கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். இந்த 3ஐயும் செய்யணும்னா 2 நிபந்தனை ஆண்டவர் வைக்கிறார். 1, நான் உனக்காக செய்த அதிசயமான கிருபையை, அதிசயமான கிரியைகளை மறந்துடாத, பாவம் செய்ய போயிடாத. ஒரு நாளும் ஆண்டவர் விளங்க பண்ணுகிற கிருபையை நீ மறக்காதே, நன்றி அறியாதவனாய் போய்விடாதே. 2வது நிபந்தனை, உன் விசுவாச கண்களை திறக்க ஆண்டவரிடத்தில் கேள். உனக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய விசுவாச கண்கள், ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கணும். ஆண்டவர்கிட்ட 2ஐயும் கேளுங்க. இது 2ஐயும் நாம் சரி பண்ணிட்டோம்னா நமக்காக 3 அனுபவங்களையும் தருவதற்கு அவரும் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் அப்பா நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து எங்களை நடத்தினீர், பேசினீர், உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களை கனப்படுத்த ஒரு பிளான் வச்சிருக்கிறீர். எங்களுக்கு வர வேண்டிய கனம், மேன்மை, அங்கீகாரத்தை கொடுப்பதற்காக எங்களை தப்புவிக்கிறீர். அப்படி தப்புவிக்கும் பொழுது முதலாவது, எங்களுக்கு விரோதமாய் வருகிற விரோதிகளை விரட்டி எங்களை தப்புவிக்கிறீர். 2வது, எங்களுக்கு விரோதமாய் வருகிற விரோதிகளை எங்கள் கையில் ஒப்புவித்து கர்த்தர் தப்புவிக்கிறீர். 3வது, எங்களுக்கு வரக்கூடிய கனம், மகிமையை
அங்கீகாரத்தை கொடுப்பதற்காக எங்களை தப்பு வைக்கிறீர். இதை நீர் செய்ய ரெடியாக இருக்கிறீரப்பா. ஆனால் எங்களிடத்தில் நீர் எதிர்பார்க்கிற இந்த 2 நிபந்தனைக்கு நாங்கள் உடன்படுகிறோம். நீர் விளங்க பண்ணுகிற கிருபையை, கிரியையை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை போல மறக்க மாட்டேன். நன்றி அறியாதவனாய் நான் போய்விட மாட்டேன். 2வது, ஆண்டவர் என்னுடைய விசுவாச கண்களை திறந்தருளும். ஆண்டவர் எனக்காக செய்கிறதை பார்க்க விசுவாச கண்களை கர்த்தர் திறந்தருளும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகளை வசனத்தால் சூழ்ந்து கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்தும். நம்முடைய அதிசயமான கிருபையை, நம்முடைய அதிசயமான கிரியைகளை எங்கள் பிள்ளைகள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.